அஸ்ஸலாமு அலைக்கும். வெளியே நல்லா தின்னா சாஃப்டாக, உள்ள நல்லா ஜூஸியாக சூப்பரான சிக்கன் கிரேப்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிப்பியை நீங்கள் இஃப்தாருக்கு செய்யும்போது இதில் ஒரு 2 சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கு நான் 1/2 kg அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் என்னென்ன மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன்னு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். நான் இதில் சோயா சாஸும் லெமன் ஜூஸும் சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் ஆனதுக்கப்புறம் ஒரு கடாயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. அது குக் ஆகிற கேப்லையே இன்னொரு பவுலில் 2 முட்டை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நல்லா அதை பீட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்க்குறேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். அதையுமே நல்லா பீட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா சூடான பால் சேர்த்து நான் பீட் பண்ணிக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆகலைங்கிறனால தான் சூடான மில்க் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மில்க் கூட சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கணும். அதுக்குள்ளே இந்த சைடு சிக்கன் 75% குக் ஆயிருச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் 1/2 குடமிளகாவையும் ரஃபாக கட் பண்ணி சேர்த்து 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம கிரேப்ஸை சீல் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் தண்ணியும் சேர்த்து கம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் சேர்த்து அந்த பேனை நல்லா ஷேக் பண்ணிங்கனாலே நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்கப்புறமா அதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் குக் பண்ணிடக்கூடாது, நல்லா சாஃப்டாக தான் இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கிரேப்ஸ் மேலே கொஞ்சமாக நான் சீஸ் ஸ்ப்ரெட் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மொசரல்லா சீஸோ இல்லை சீஸ் ஸ்லைசஸோ கூட சேர்க்கலாம். அண்ட் அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் இன்னும் கொஞ்சம் கூட மேலே சீஸ் சேர்த்துட்டு சைடில் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணியிருந்த கம்மை வச்சு சீல் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு நான் கொண்டு வந்துக்கிறேன். அவ்வளோதான். இதை ஒரு பேனில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான சிக்கன் கிரேப்ஸ் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.